Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி உருளைக்கிழங்கும் அவரைக்காவும் வச்சு ஒரு சப்பாத்திக்கு ஒரு சைடு டிஷ் தாங்க. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு 300 கிராம் கொம்பு அவரை எடுத்துக்கங்க. நீங்க எந்த அவரை வேணாலும் செய்யலாம். இது வீட்லயே காய்ச்சதுங்க இது. நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு அவரைக்காவும் கூட. பாத்தீங்கன்னா இந்த ஓரத்துல இருக்க நார் எடுத்துக்கணுங்க. இந்த கார்னர்ல கிள்ளிட்டு நீங்க இழுத்தாலே அழகா வந்துடும். இது மாதிரி நான் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் வச்சிருக்கேங்க. ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து செய்ய போகிறேன். அதையும் தோல் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, ஒரு 4 வெங்காயங்க, 100 கிராம் வெங்காயம், 100 கிராம் தக்காளி எடுத்துருக்குறேன். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாங்க, எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன். இது எல்லாமே பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா வெடிக்கிட்டுன்ட்டு ஒரு 100 கிராம் வெங்காயத்தை கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ அவரைக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பாரில் போடுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் சப்பாத்திக்கு சைட் டிஷ் வந்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாங்க. வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அவரைக்காய் வாயுன்னு சொல்லுவாங்க, அதனால் கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கணும் கண்டிப்பாக. வெங்காயம் அரை வேக்காடு வெந்ததுமே தக்காளி, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலைங்க அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்குங்க. வீடியோ வந்து மிஸ் ஆகிடுதுங்க, அதனால் நான் வாயாலே சொல்லிடுறேன். நல்லா வெந்ததும் தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். நல்லா அந்த எண்ணெய் கூடிய உருளைக்கிழங்கு நல்லா வதங்கணும். தக்காளி அளவு பார்த்திங்கன்னா 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்குங்க. அதை சேர்த்து நல்லா வதங்கணும். அந்த உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுது. இப்போ அவரைக்காய் சேர்த்துக்கலாங்க. அவரைக்காவை நல்லா நார் எடுத்துகிட்டு இது மாதிரி சின்ன சின்ன துணுக்காக நம்ம உடச்சி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மசாலா சேர்க்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்புங்க, அதையும் சேர்த்து நல்லா மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. நல்லா அவரைக்காவும் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. 5 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு நல்லா வதங்கியிருக்குது. இதிலே நம்மளுக்கு அவரைக்காவும் சரி உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு இருக்கும். இப்போ இந்த டைமில் நீங்கள் தண்ணி சேர்க்கலாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 200 ml தண்ணி சேர்க்குறேங்க நான். உங்களுக்கு கிரேவியே வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. நான் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ட்ரையாக தான் செய்கிறேன், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் நான். அவ்வளோதாங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. 5 நிமிஷம் கழித்து நல்லா காயெல்லாம் நல்லா வெந்திருக்குது பாருங்கள். பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லான ஒரு காய் ரெடி ஆகிடுச்சு. இந்த உருளைக்கிழங்குலாம் லைட்டாக நசுக்கி விடுங்க. மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம இறக்கிடலாங்க. இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்குலாம் நல்லா சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.